ஹாய் வாஸ் வெல்கம் டு மை சேனல் எஜுகேஷன் கார்னர். நம்ம இந்த வீடியோவில் சிங்கிள் டிஜிட் அடிஷன் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிங்கிள் டிஜிட்டில் ரெண்டு நம்பர் கொடுத்தா நம்ம ஈஸியாக ஆட் பண்ணி சொல்லிடுவோம். இதே மோர் தென் 2 நம்பர்ஸ் மெனி நம்பர்ஸ் இதுவே மோர் தென் 2 நம்பர்ஸ் மெனி நம்பர்ஸ் கொடுத்தா ஆட் பண்ணுறது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் சம் எடுத்துக்கோங்க. 7 + 5. 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? எப்போவுமே நம்ம பிக்கர் நம்பரை மைண்டில் வச்சுக்கணும். ஸ்மாலர் நம்பர் எத்தனை இருக்குது? 5. அப்போ நம்ம 5 லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ ஆஃப்டர் 7 நம்ம மேலே டிக் பண்ணிட்டே போவோம். 8 9 10 11 12. அப்போ 12 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 6ம் 8ம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் பிக்கர் நம்பர் எது? 8. அப்போ எப்போவுமே பிக்கர் நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? மைண்டில் வச்சுக்கணும். 8 இன் மைண்ட். ஓகேவா? இப்போ ஸ்மாலர் நம்பருக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகேவா? ஆஃப்டர் 8 மேலே டிக் பண்ணுங்கள். 9 10 11 12 13 14. அப்போ 14 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ ஆன்சர் நம்ம ஈஸியாக அதுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே பிக்கர் நம்பரை மைண்டில் வச்சுக்கணும். ஸ்மாலர் நம்பருக்கு நம்பர் லைன் வரைஞ்சிட்டு எத்தனை லைன் இருக்குன்னு மேலே டிக் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? இந்த வேலை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு வே நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேவா? எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நம்ம ஃபிங்கர்ஸில் கவுண்ட் பண்ணுவோம். பிக்கர் நம்பரை மைண்டில் வச்சுட்டு ஸ்மாலர் நம்பரை ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இதே மோர் தென் 2 நம்பர்ஸ் இருந்தால் அடிஷன் ட்ரிக்ஸ் எப்படி பார்க்கலாம். மோர் தென் 2 நம்பர்ஸ்னால் எப்படி ஆட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் சம் பாருங்கள். சம் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 8 9 7 3 நம்பர். ஓகேவா? இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக மைண்டில் வச்சுட்டு கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. இதுக்கு சம் ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ரிக்ஸை பார்க்கலாம் வாங்க. இப்போ அப்வார்டில் எடுத்துக்கோங்க. 7ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 இன் த மைண்ட். ஆஃப்டர் 7 என்ன கிடைக்கும்? 7ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆஃப்டர் 9 10 11 12 13 14 15 16. ஸோ 6ஐ ரைட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் 1 இருக்கா டென்ஸ் பிளேஸில். அப்போ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டாச்சு. 9 மேலே எந்த பிளேஸில் கிடைக்குதோ அது மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 8 இன் த மைண்ட். ஆஃப்டர் 8 9 + 7 16. 16க்கு 6. பேலன்ஸ் டென்ஸ் பிளேஸில் உள்ள 1 9 மேலே ட்ரா பண்ணியாச்சு. ஒரு நம்பர் லைன். இப்போ 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 இன் த மைண்ட். ஆஃப்டர் 8 ஓகே 9 10 11 12 13 14. இப்போ 4 இந்த பிளேஸில் ரைட் பண்ணிவிட்டு டென்ஸ் பிளேஸில் 1 இருக்கா. அப்போ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. எந்த பிளேஸில் கிடைக்குதோ அந்த பிளேஸ் மேலே தான், அந்த நம்பரோட பிளேஸ் மேலே தான் லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ 4 கிடச்சிருக்கு ஆட் பண்ணுறப்ப ஒன்ஸ் பிளேஸில். அப்போ 4ஐ நீங்கள் அந்த இடத்துல 4ஐ ஒன்ஸ் பிளேஸில் ரைட் பண்ணணும். ஓகேவா? பேலன்ஸ் டென்ஸ் பிளேஸில் எத்தனை நம்பர் லைன் இருக்குது? 1 2
2 lines இருக்குது. அப்போ 24 is the answer. Do you understand students? மோர் தென் 2 நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி அடிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் போடலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள். சம் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். 8 + 9 + 7 6 3 2. இந்த நம்பர்ஸ் மோர் தென் 3 நம்பர்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இதை எப்படி மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து மைண்டில் வச்சுக்காம கால்குலேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அப்வார்டில் போங்க. மேல் நோக்கி போகல 2 + 3 = 5. இப்போ 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 5 + 6 in the mind after 6 7 8 9 10 11. 1 இங்கே போட்டாச்சு. டென்ஸ் பிளேஸில் 1 இருக்குது. இப்போ அடிஷனுங்கிறனால அந்த சிம்பிள் அங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு நம்பர் லைன் வந்து 6 மேலே இந்த பிளேஸில் இருக்கோ ட்ரா பண்ணியாச்சு. 1 + 7 = 8. 8 இந்த பிளேஸ். ஓகேவா? அந்த பிளேஸில் வந்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ 8ஓட 9 ஆட் பண்ணணும். 8 + 9 = 9 in the mind after 9 10 17 வரும். 7 இந்த பிளேஸில் ரைட் பண்ணியாச்சு. டென்ஸ் பிளேஸில் வந்து 1 இருக்குது. ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ 7 + 8 = 8 in the mind after 8 9 10 13 14 15. அப்போ 5 வந்து இந்த பிளேஸில் ரைட் பண்ணியாச்சு. ஒரு நம்பர் லைன் வந்து எந்த பிளேஸில் கிடைக்குதோ அந்த பிளேஸ் மேலே நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து 1s பிளேஸில் நமக்கு 5 கிடைக்குது. 10s பிளேஸில் எத்தனை நம்பர் லைன் வரைஞ்சிருக்கோம் மேலே? 1 2 3. அப்போ 3. 35 is the answer. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 8 + 9 + 7 + 6 + 3 + 2 = 35. இது மாதிரி மோர் தென் மெனி நம்பர்ஸ் கொடுத்தா சிங்கிள் டிஜிட்டில் 2 டிஜிட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணலான்னு சொல்லி நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு இது கிளியராக இருக்கணும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து ஷார்ட்ஸில் கொடுப்போம். நீங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு இது ஒரு ஆனுவல் லீவில் வந்து உங்களோட மேக்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க, உங்களோட ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸுங்கிறது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. அதை ஈஸியாக பேசிக்ஸை முதல்ல கற்றுக்கிட்டாலே ரொம்ப ஈஸி. அந்த பேசிக்ஸ் மெத்தட்ஸை தான் நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.